Hi friends, welcome back to my channel. This is your Venki story. ஆக்சுவலி சலார் ரிவ்யூ பண்ணும்போது தான் தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே உடம்பு முடியாமல் அப்புறம் சலார் ரிவ்யூ பாதியிலே இதாகிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சலார் ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ டைம் கிடச்சா நான் சலார் ரிவ்யூ பண்ணுறேன், இல்லைன்னா நான் ஷார்ட்ஸ்லேயே சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறமே ஏதாவது நான் பண்ணுறேன். இல்லை சலாரில் ஏதாவது வீடியோ சாங் வந்ததுன்னா கூட நான் அது மூலியமாக அப்படியே ஷார்ட்டாக ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸோ சாரி ஸோ வீடியோ வராதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹனுமானோட ட்ரெய்லர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது 2 வாரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ நம்ம இன்றைக்கி ஹனுமானோட ட்ரெய்லர் தமிழில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்தி எது இதோட ஒரிஜினல் லாங்குவேஜ் தெரியல, நிறையா லாங்குவேஜில் இது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இது தமிழில் தான் பார்க்க போகிறேன். இன்னொரு விஷயம், இதோட டீசர் ஒன்று விட்டாங்க. அந்த டீசர் செம்ம குவாலிட்டியாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். விஎஃப்எக்ஸில் எந்த எபிசோடும் இல்லாமல் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த டீசர் ஸோ இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். यतो धर्म स्ततो हनुम, यतो हनुम स्ततो जया. रघुनंदन रघुनंदन रघुवर सेवन रघुपति छायन. விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு குவாலிட்டி. शतयोजन शत शतयोजन शतधियोजन शर परिलंघन. நிஜமாவே இந்தமாரி ஒரு இடம் தான். அண்ணா, உங்க பேர் என்ன? பவர் சூட்ல இருந்தா போதாது சிரி, எனக்குள்ள இருக்கணும். என் நாடி நரம்பு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பவர் எங்க இருக்கு? இந்த பவர்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது. மாரியம்மா மேல சத்தியமா என் தம்பி மேல ஒரு கை பட்டுச்சு, ஒவ்வொருத்த மண்டைய செதறி போயிடும். உன் கண்ணுக்கு தெரியுறது ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான், அதுக்கு பின்னாடி பெரிய உபத்திரவமே இருக்கு. கலியுகத்துல தர்மத்துக்காக போராடுற ஒவ்வொருத்தர் கூட இருக்காரு, உன் கூட இருக்கார். ஜெய் ஸ்ரீராம். பேராபத்துல இருந்து மனித இனத்தை காக்கிறதுக்கு நீ வந்தே ஆகணும் ஹனுமான். வா, சூப்பர்னே சொல்லலாம். குவாலிட்டி தரமாக இருக்குது. என்ன அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விஎஃப்எக்ஸ் பிரச்சனையாக இருந்தது. அது மோஸ்ட்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ மிச்சம் எல்லாமே விஎஃப்எக்ஸ் தரமாக பண்ணியிருக்காங்க. கொடுத்த ஒர்க்குக்கு ஜஸ்டிஃபையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த இடத்துலையுமே விஎஃப்எக்ஸ் அவ்வளோவா உடையில, அந்த ஒரு ஷாட்டை தவிர்த்து. ஸோ மிச்சம் இருக்கிற விஎஃப்எக்ஸ் எல்லாமே தரமாக இருக்குது. இந்த மாதிரி இடமே வச்சுருப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரியே ரெடி பண்ண வேண்டியதுன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இதை வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸாக க்ரியேட் பண்ணுறமே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நியூ சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது. ஸோ என்னமே சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். அதே போல் டப்பின் வந்து சில இடத்துல நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டப்பின் எங்கேயுமே பிசல் தட்டில் சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தவங்களோட வாய்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஹீரோ வந்து கடைசி ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்போது மட்டும்தான் வாய்ஸே கொடுத்துருக்கமே இருந்தது. மிச்சம் எல்லாத்துலேயுமே சைடு ஆக்டர்ஸ் மட்டும்தான் ஃபுல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. வினயோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த பேட்மேன் சூப்பர்மேன் ரெண்டும் கலந்த ஒரு காஸ்டியூமே ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னமே ஒரு வில்லனிசமாக இல்லை காமிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அவரும் ஒரு சூப்பர் ஹீரோவாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ இவருக்கு வந்து அனுமானோட அந்த சக்திகள் எல்லாம் கிடைக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சுட்டி டிவியில் அனுமான் சீரீஸ்ன்னு ஒன்று ஓடும், சின்ன வயசில் பார்த்த ஒரு ஞாபகம். ஸோ அதில் எப்படி இருக்குன்னா, அந்த சீரீஸ் படி ஹீரோவுக்கு வந்து ஒரு சின்ன பையனா ஹீரோவுக்கு வந்து எப்படின்னா, ஒரு டைமில் வந்து ஹனுமானோட ஒரு லாக்கெட்டுமே ஒன்று கிடைக்கும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு அந்த லாக்கெட் கிடைச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அனுமானுக்கு என்னென்ன சக்தி இருக்குமோ அந்த சக்தி எல்லாம் அந்த சின்ன பையனுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சக்திகள் வச்சு அவன் எப்படி அதை வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணுறான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போகும். அது வந்து நிறைய எபிசோட்ஸாக நல்லா போகும்னே சொல்லலாம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு தன்மைகள்லாம் அவனுக்கு அழகாக கிடைக்கும். அதை எப்படி அவன் யூஸ் பண்ணுறான்ற விஷயம் எல்லாத்தையுமே அழகாக அவங்க காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இட்லி அவங்கள ஃபஸ்ட்டு காமிக்க போகும்போது தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த ஸ்ட்ரிப்பிக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி அவன் அடைஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு இந்த சக்தியெல்லாம் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த டக்குன்னு அந்த இதை பார்க்க போகும்போது ஒரு வேளை இந்த சுட்டி டிவியில் அந்த ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் பார்த்ததுக்கப்புறம்னா இந்த ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குமோ இல்லையோன்றது எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா ஓவராலாக எனக்கு அதை டக்குன்னு பார்க்க எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னே சொன்னால். நீங்கள் அந்த அனிமேஷன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வேணால் அந்த அனிமேஷனோட போஸ்டரோ ஏதாவது வீடியோ இருந்ததுன்னா நான் அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஓவராலாக இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்தே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம விஎஃப்எக்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் தரோன்றது இதில் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அயலான் படமும் அதுக்குதான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுன்றதை பார்த்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த அனுமானோட சீரீஸ்லேயும் விஎஃப்எக்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். சீரீஸ்ன்ட்டு மூவிலையும் சூப்பராகவே பண்ணுறாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ கதை வைஸ் என்னமே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் உள்ள ஸ்டோரியாக அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஹீரோவே இந்த அளவுக்கு பவராக இருக்கானா, அப்போ வில்லன் எந்த அளவுக்கு பவராக காமிக்கணுன்றதுலேயும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஹீரோ அடித்தா பறந்து போய் 10 அடிக்கு தூரத்துக்குள்ள உள்ளார மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வில்லன் அடிக்க போகும்போது எந்த அளவுக்கு அவன் வந்து ஒன்று அவன் ஸ்மார்ட்டாக காட்டணும், இல்லைனா ரொம்ப பவராக காட்டணும். இல்லை பவராக காட்டணுமே ஒரு ஷார்ட்லேயும் காட்டல, அட்லீஸ்ட் ஸ்மார்ட்டாக காமிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாரா ஹீரோ வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இதில் கடைசி ஷாட்டில் வந்து நிஜத்துலேயே அனுமான் வரமே ஒரு சீனை காமிச்சிருக்காங்க. ஸோ அனுமான் வந்து நிஜத்துலேயே காட்டுற அளவுக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து ஹீரோவுக்கு வந்து அமைஞ்சால் மட்டும்தான் அந்த உண்மையான அந்த கடவுளே வர அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஹைப்பு கொடுக்கும். அப்படி அந்த சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹைப்பு கொடுத்தா மட்டும்தான் ஓகே இந்த மூவி வந்து தரமாக இருக்குன்றது. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்டோரி ரைட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றது எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மிச்சப்படி இவங்க விஎஃப்எக்ஸில் எடிட்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், 12ஆம் தேதி படம் வருது, அப்போது எப்படி இருக்குன்றது. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். ஸோ அது உங்கள் ஹெல்ப் இல்லாமல் முடிஞ்சிருக்காரு. நீங்கள் டெய்லி கொடுக்குற சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இதேமாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் டைம் கேட்ச் வைஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.